ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க டுடே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் டுடேயில் வந்து நம்ம வழக்கம் போல் சார்ட் வந்து மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி போஸ்ட் பண்ணும்போது சென்செக்ஸில் 80,000 கால் ஆப்ஷன், 81,000 புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருந்தோம். தென் நிஃப்டியில் பாருங்கள், நிஃப்டியில் 24,600 கால் ஆப்ஷன், 24,800 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம். பட் மார்னிங் வந்து கேப் அப் ஆனனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அடுத்த 5 நிமிஷம் கேண்டில் எங்கே நேற்று க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே வந்துடுச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து டிகே ஆகும்ல. இப்போ எஸ்டர்டே க்ளோசிங் வந்து இங்கே பாருங்கள் 146னா, திரும்ப மார்க்கெட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 146ன்றது 126வோ இல்லை 130ஆவோ மாறிடும். இந்த பக்கம் இந்த 145ன்றது கேப் அப்பில் ஆகும்போது ஒரு 170 180 ஆகிட்டு திரும்ப அங்கேயே கீழே வந்துருச்சு. பட் கீழே வரும்போது இன்னும் பெரிய டிகே ஆகி இது 130 வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ப்ரீமியம் மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்காக மாற்றி திரும்ப ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றினேன். ஸோ அப்படி மாற்றும்போது நமக்கு 24,700 கால் ஆப்ஷன், 24,900 புட் ஆப்ஷன் இருந்தது. இதுவும் ஒரு 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் அப்படியே மாற்றிருந்தேன் சென்செக்ஸும். ஸோ அப்படி மாற்றினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கால் சைடு தான் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் வந்து ஐவி வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. வழக்கமாக வந்து 10-11 தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து 15 17 19 இப்படி இருந்தது. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து கால் சைடு பறக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டும் கால் சைடு தான் காட்டியிருந்தது மார்க்கெட் ஓப்பனில். ஸோ அதனால் நம்ம வந்து கால் சைடில் டக்குன்னு என்ட்ரி எடுத்தாச்சு. நான் வந்து ஆப்ஷன் செயின் எனக்கு நல்லா தெரியுன்ற காரணத்தினால் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுதா இல்லையாலாம் பார்க்கல. நான் ஓப்பனிங்லே 94 பாயிண்ட், அதாவது இந்த சார்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் மாறும், மற்றபடி பாயிண்டெல்லாம் சேம் தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 94லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது 94லே நான் வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி படி மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ 94ல் என்ட்ரி எடுத்துட்டேன். நம்ம டார்கெட் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டில் பிரேக் இவன் பண்ணி ஏதோ ஒன்று நமக்கு வந்து 150 நான் டார்கெட் வச்சுருந்தேன். பட் 159 154 நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இது வந்து 2 லாட் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் லாட் வந்து இங்கே எக்ஸிட் ஆவேன், செகண்ட் லாட் வந்து தேர்ட் பாயிண்டில் எக்ஸிட் ஆவேன், இல்லைனா எஸ்எல் அடித்தா எக்ஸிட் ஆவேன். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதன்படி ஒரு லாட் எடுத்தேன். இந்த செகண்ட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள் 60 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ 60 பாயிண்ட் ரீச் ஆகுதும் ஃபஸ்ட்டு லாட் புக் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். செகண்ட் பாயிண்ட் வந்து எஸ்எல் ஆகிடுச்சு. ஸோ அதை இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு லாட் வந்து புக் பண்ணிட்டேன்னு 94ல் பை பண்ணி 160ல் செல் பண்ணியிருக்கேன் ஒரு லாட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு லாட் வச்சுருந்தேன். இன்னொரு லாட் வந்து எஸ்எல் ஆகி புக் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் புக் பண்ணும்போது இந்த 4,900ன்றது 900 ரூபா நஷ்டமாகி நமக்கு 4,800ல் இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ அதான் இங்கே காட்டியிருப்பேன். ஸோ இதான் 975 இந்த நமக்கு லாஸ். இங்கே பாருங்கள், 94ல் என்ட்ரி ஆனது, 81ல் எக்ஸிட் ஆகிருக்கேன். சரி ஓகே. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் கால் சைடு காமிக்கும், ப்ரீமியம் சார்ட்டும் கால் சைடு காமிக்கும். இப்படி காட்டும்போது மட்டும்தான் நம்ம வந்து கால் சைடுனா ஒரே சைடில் ஒரே டைரெக்ஷனில் என்ட்ரி ஆகும், மாற்றி என்ட்ரி ஆக மாட்டோம். மாற்றி என்ட்ரி ஆனால் நமக்கு நம்ம எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு பேராசை வரும். ரெண்டு பக்கமும் வந்து அது நிறைய அவங்க பண்ணவங்களுக்கு தெரியும். ரெண்டு சைடு என்ட்ரி ஆனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்காது அப்படின்றது. ஒரு சைடு என்ட்ரி ஆனால் மட்டும்தான் அவங்களால கண்ட்ரோலாக இருக்க முடியும். மெயினாக ப்ரோக்கரேஜ் கம்மி பண்ண முடியும். அது ஒரு என்ட்ரியோ இல்லை 2 என்ட்ரியோ தான், அதுக்கு மேலே வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ அதன்படி நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டு பாருங்கள், ஒரு லாட் அதாவது புக் பண்ணது வந்து 10:20க்கே நம்ம புக் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகி நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கால் சைடு தான், புட் சைடுனா உடனே மாற முடியாது. ஏன்னா ஆப்ஷன் செயின் டேட்டாவில் அந்த அறிகுறி காட்டலை. ஸோ எனக்கு புட் சைடும் கிடையாது. ஸோ புட் சைடு வந்தால் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ திரும்ப கால் சைடுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதன்படி கால் சைடு வந்து 2 மணிக்கு தான் வந்தது. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 1-1:30க்கு மேலே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கக்கூடாது நான் போட்டிருந்தேன். பட் என்னோடய பேராசையில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சின்னதாக ப்ராஃபிட்டில் தான் போயிட்டு இருந்தது. பட் மறுபடியும் அது வந்து லாஸில் தான் முடிஞ்சது. இட் மீன் காஸ்ட் டு காஸ்ட், அதாவது இந்த ப்ராஃபிட் வந்து 300 ரூபா லாஸ் ஆச்சு எனக்கு. ஸோ 300 ரூபா லாஸில் தான் முடித்தேன். அப்புறம் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் அப்படின்னு போட்டிருந்தேன். அது என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு மாதமாகவே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக போகல. ஆக்சுவலாக இந்த சார்ட்டு வந்து மாறி கொடுத்துருந்தேன். இதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் தான். இது வந்து ஒரு மாதமாக நிகழ்ந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து எப்பயுமே இந்த அட் த மணியில்
ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து 24,600 இது வந்து அட் த மணி. 24,634 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ரெண்டுக்கும் நடுவில் இங்கே பாருங்கள், இது வந்து பக்கத்தில் 24,600 இருக்குது, 650 இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இங்கே கீழே வந்து 77 இருக்குது, ரைட் சைடில் 34 இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே பக்கத்தில் ஈக்குவலாக தான் இருக்கணும். இங்கே 74னா இங்கே 70 தான் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 60 இருக்கணும், இல்லை 80 இருக்கணும். இது பக்கத்தில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே 116னா இங்கே 100, 90 இல்லை 130 இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கு பாதி கூட இல்லாமல் பாதிக்கும் மிக 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 கம்மியாக 22 தான் இருக்குது. இதுதான் இண்டெக்ஸ் ரேடியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கால் சைடில் 100 கிலோ வெயிட்டும் புட் சைடில் வெறும் 20 கிலோ வெயிட்டும் தான் இருக்குது. அதுவும் தராசில். ஒரு தராசில் ஒரு சைடு 110 கிலோவும் இன்னொரு சைடு 22 கிலோவும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகல. நேற்று இதே இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸும் 24,630 தான். சரிங்களா? இன்றைய க்ளோசிங் ப்ரைஸும் 24,634 தான். ஸோ மார்க்கெட் எங்கேயும் போகல. ஆனால் இது வந்து நேற்று 140 இருந்தது, இங்கே 116 ஆயிடுச்சு கால் ஆப்ஷன். புட் சைடில் 40 இருந்தது, இங்கே 22 ஆயிடுச்சு புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டிகே தான் ஆயிருக்கு. அதனால் இப்போது மார்க்கெட் காலையில் கால் சைடு போனாலும் பயங்கரமாக திரும்ப புட் சைடு இறங்கினது காரணம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் அதிக வெயிட்டும் இந்த ரைட் சைடில் கம்மியான வெயிட்டும் இருக்குது. சரி, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா, இப்போது மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து இப்போ கால் சைடில் ஏற்கனவே அதிகமாக இருக்கா? இப்படி அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் கால் சைடு போனாலும் இந்த பாயிண்ட் வந்து ஏறாது. ஏன்னா கால் சைடில் ஏற்கனவே அதிகமான பாயிண்ட் இருக்கிறதுனால கால் சைடு ஏறாது. ஆனால் புட் சைடில் ஏற்கனவே அதிகமான பாயிண்ட் இருக்கிறதாலும் ஏற்கனவே மிக மிக கம்மியான பாயிண்ட் இருக்கிறதாலையும் புட் சைடில் மார்க்கெட் வந்து குறையாது. ஏன்னா ஆல்ரெடி குறைஞ்சி தானே இருக்குது. ஸோ இங்கே குறையிறதுக்கு டைம் வேல்யூ வேணும். இங்கே டைம் வேல்யூவே இல்லை. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து 24,700, இது 24,634. இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில 66 பாயிண்ட் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 53 ரூபா தான் இருக்குது. இருக்க வேண்டியது 63 ப்ளஸ் டைம் வேல்யூ வேணும். சரிங்களா? 63 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஆனால் 53 தான் இருக்குது. இருக்க வேண்டிய வேல்யூவே இல்லைன்றதப்போ புட் சைடு போனால், அதாவது புட் சைடு கரையணும்னா இங்கே கரையிறதுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ புட் சைடு சுத்தமாக கரையாது. இந்த காரணத்தினால்தான் மார்க்கெட் கால் சைடே போனாலும் திரும்ப புட் சைடை ஏற்றி விட்டு மார்க்கெட் கூட்டுற மாதிரி புட் சைடில் கூட்டி இப்படி கூட்டும்போது தான் இங்கே அதிகமான வேல்யூ இருக்குல்ல, இது கரையிற மாதிரி கரையும். ஸோ இந்த காரணத்தினால தான் மார்க்கெட் கால் சைடு போனாலும் புட் சைடில் வந்து திரும்ப மார்க்கெட் போச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம கால் சைடு ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ முடியும் போதும் பாருங்கள், இதே மாதிரி தான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜால் அதிகமாக நேற்று ஆச்சு நீங்கள் 140 இருந்தது, இங்கே ஒரு 50 60 இருந்தது. ஸோ பாதி இருந்தது. இன்றைக்கி அது கூட இல்லை, பயங்கரமாக மோசமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கான நேரம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னால் சார்ட் கூட கரெக்டாக கொடுக்க முடியலை. இப்போ இது பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் ஓப்பன் ஆகி நான் என்ட்ரி எடுத்து செகண்ட் பாயிண்ட் நம்ம டார்கெட் வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ ஜெயிச்சாச்சு. அடுத்த என்ட்ரியே போல் அடுத்து வந்து இங்கே இந்த கேண்டில் நமக்கு எஸ்எல் ஆச்சு, வெளியே வந்தாச்சு. ஸோ புட் சைடில் அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே நடந்திருக்கும். சென்செக்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரியே கிடச்சிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இல்லை, திஸ் இஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் எக்ஸ்பிளைன் டுடே வீடியோ. என்னென்னா இங்கே வந்து பாயிண்ட்டே மேட்ச் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே இவ்வளோ போயிருக்கு, ஆனால் இங்கே தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகவே இல்லை. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி கால் சைடு கரைய வேண்டியது அதிகமாக இருக்குது. அதனால் கரைஞ்சி இங்கே பாருங்கள் 47 முடிஞ்சிருக்கு. ஆனால் புட் சைடு பாருங்கள், நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து புட் ஆப்ஷன் பாருங்கள். புட் ஆப்ஷன் மார்க்கெட் எங்கேயுமே போகல, எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே தான் திரும்ப முடிஞ்சிருக்கு. ஆனால் கால் சைடு மட்டும் பாருங்கள், 88 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி 47 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கால் சைடு வந்து டிகே ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் செல்லர்ஸு, இது பையர்ஸ். இங்கே பாருங்கள், பையர்ஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங்கில், டுடே எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இது பையர்ஸ்க்கான நேரம் இல்லை அப்படின்றது தான் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்லேயே முடிச்சுட்டு வெளியே வரணும். ஸோ இது வந்து சென்செக்ஸ் வந்து நமக்கு என்ட்ரியே கொடுக்கல, பட் அதே மாதிரி டார்கெட்டும் அடிக்கலை. காரணம் இதில் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால தான். பட் கால் சைடில் ஆப்ஷன் செயின் டேட்டா தெரிஞ்சவங்க எங்கே வேணால் இங்கே என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது இது பக்கத்தில் இருக்கும்போது எங்கே வேணால் என்ட்ரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு ஒரு 300 பாயிண்ட் நல்ல டார்கெட்டே கொடுத்துருக்கு. திரும்ப நிஃப்டி எஸ்எல் ஹிட் ஆனால இங்கே சென்செக்ஸும் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப பாருங்கள், கால் சைடு ஏதோ கொடுத்து ஃபுல் டார்கெட் போகல. காரணம் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் தான். ஓகே கைஸ், இதான் நான் சொல்ல வந்தது. நாளைக்கான சார்ட்
நாளைக்கான சார்ட்டும் இதே தான். ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கே தான் முடிஞ்சிருக்கனால நாளைக்கும் நேற்று கொடுத்த அதே சார்ட்டு தான். 24,600 கால் ஆப்ஷன், 24,800 புட் ஆப்ஷன். இந்த ப்ரீமியம் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஓகே கைஸ், இது நாளைக்கான சார்ட்டு. 24,600 கால் ஆப்ஷன், 24,800 புட் ஆப்ஷன். மார்க்கெட் எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் ப்ரீமியம் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் மாறி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 80,100 கால் ஆப்ஷன், இது 81,100 புட் ஆப்ஷன். ஸோ இதோட ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் இதுவும் பாருங்கள் 1077, இந்த பக்கம் 998. இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஆக்சுவலாக இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ நிறையா இருக்குது. அதனால தான் நான் கொஞ்ச நாள் வந்து நார்மல் சார்ட்டுன்னு ஒன்று, அப்புறம் அட்ஜஸ்டட் சார்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். பட் அதில் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியலை அப்படின்ற காரணத்தினால் நான் ஒரே சார்ட்டாகவே கொடுத்துருக்கேன் ரெண்டுலேயுமே. ஏன்னா கால் போனால் ஒரு சார்ட்டு, புட் போனால் ஒரு சார்ட்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், ஸோ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் செயின் படிக்காதவங்க படித்து கற்றுக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் அந்த வலையில் விழாமல் இருப்பீங்க, சரிங்களா. ஸோ இதுதான் நேற்று நான் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து பார்த்தது இதுதான். இந்த பக்கம் 150, இந்த பக்கம் 65ன்னு இருந்தது. ஸோ பயங்கரமாக கால் சைடில் தான் வெயிட் இருக்குது. அதனால் கால் சைடு கரைக்கிறது பார்க்குறாங்க. கால் சைடு கரையும், ஆனால் புட்டு ஏறுமான்னு பார்த்தா புட்டு ஏறாது. புட்டு வந்து என்ன விலையோ அதுதான் இருக்கும், ஆனால் கால் சைடு தான் கரையும், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் வந்து முடிகிற வரைக்கும் சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 24,600, 600க்கு மேலே 34 பாயிண்ட் அதிகமாக இருக்கா. அப்போ இங்கே 34 தான் இருக்கணும், ஆனால் 116 இருக்குது. ஸோ ஓகே, 80 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 80 பாயிண்ட் நீங்கள் ஆப்போசிட்டில் கொடுத்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 80 இருக்க வேண்டிய இடத்துல 22 தான் இருக்குது. 60 பாயிண்ட்டாக காணோம், சரிங்களா. 60 பாயிண்ட் வந்து இந்த கால் ஆப்ஷன்லேயே இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள் 24,650 புட் ஆப்ஷனில் இதுக்கு எத்தனை வித்தியாசம்? 16 பாயிண்ட்டு தான் வித்தியாசம். 16க்கு 16 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. அந்த 16 இங்கே இருக்கணும், ஆனால் அந்த 16க்கு பதில் 77ன்னு இருக்குது. காரணம் இங்கே 60 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல, அந்த 60 பாயிண்ட் தான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணி கால் சைடு தான் வெயிட்டேஜை கூட்டியிருக்காங்களே தவிர புட் சைடை பேலன்ஸே பண்ணலை. ஆதலால் நீங்கள் புட் சைடு நீங்கள் 0 to 0 வந்தாலும் வந்தால் வரலாம் நாளைக்கு புட் சைடில், சரிங்களா. பட் அந்த 0 to 0 மட்டும் எப்பயுமே நம்பாதீங்க, சரிங்களா. அது வந்து இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜுக்கு உள்ளே வராது. அதனால தான் அது பேர் வந்து 0 to 0. ஓகே காய்ஸ், திரும்ப சொல்கிறேன், இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ இருக்குது. இது ஆப்ஷன் செல்லருக்கான நேரம். ஸோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா டக்குன்னு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வர பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.